ஒரு நபர் மீது நமக்கு பலமான சந்தேகம் இருக்கிறது. ஒரு திருட்டு போயிடுச்சு வீட்டில், அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் களவாடப்பட்டுருச்சு. குடும்ப உறவுகளோடு வாழக்கூடிய நம்ம மக்களில் யாருடைய பொருளாவது திருடு போயிடுச்சு, அல்லது இந்த தவறை இவர்கள் செய்திருப்பார்களா செய்திருக்க மாட்டார்களா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் படைத்தவனை தவிர வேறு யாரையும் நாம் அண்ட முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கான ஒரு அழகான விடிவாக, சொல்யூஷனாக இருக்கிறான். அவன்தான் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த ஒரு அடிப்படையில் இந்த துவாவை அப்படி உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது. யார் மீதாவது நமக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பட்டவர்த்தனமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரகசியம் உடைக்கப்படுவதை ஒருத்தர் விரும்பினாரேயானால் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கண்டிப்பாக அவர் செய்துவிட வேண்டும். என்ன துவா? ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்தை 3 முறை மொழிந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவா, பொருள்படக்கூடிய இந்த துவாவை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அதற்கான தீர்வை தொடர்ந்து நீங்கள் செய்து வர வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித மனங்களில் குடியிருக்கக்கூடிய சில தீமையான எண்ணங்களில் பொறாமை, சூது, கள்ளம், கபடம், சந்தேகம், இந்த அனைத்துமே மனித மனங்களில் படிந்திருக்கக்கூடிய மனநோயாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே சமயத்தில் இந்த நோய்கள் சில நேரத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, அனுமதிக்கப்பட்டதாகவும் மாறிவிடுகிறது. பொறாமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பு விறகை தின்று விடுவது போல பொறாமைப்படுவது நன்மைகளை தின்று விடுகிறது என்று அந்த பொறாமையை சாடி இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பொறாமைப்பட வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன விஷயம் அது? நல்ல தர்மம் செய்யக்கூடிய செல்வந்தர், அதே போல தான் கற்ற கல்வியின்படி செயல்படக்கூடிய, அதை நல்லபடியான முறையில் அந்த கல்வியை பயன்படுத்தக்கூடிய ஆலிம், இவர்களை பார்த்து இவர்களைப் போல மாற வேண்டும், ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று பொறாமை கொள்ளலாம். இது ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொறாமை. மற்றபடி பொறாமை கொள்வது மார்க்கத்தில் எந்த காலத்திலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் சந்தேகம், இந்த சந்தேகத்தை மார்க்கம் எந்த காலத்திலும் அனுமதித்தது கிடையாது. லா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பாலுக்கும் பாலா, மற்றவங்களை துருவி துருவி ஆராயாதீங்க, அவங்களுடைய குறைகளை நோண்டி பார்க்காதீங்க, சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க அப்படின்றது அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் வேதவசனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் சந்தேகம் கொள்வதை மார்க்கம் அங்கீகரித்தது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பிள்ளையினுடைய தர்பியத்திற்காக அவர்களுடைய வழி நல்ல வழியா, அவர்கள் செல்கின்ற பாதை நல்ல பாதையா என்று பரீட்சித்து பார்க்க ஒரு தாயும் தகப்பனும் அவர்களை கொஞ்சம் நோண்டி பார்க்கிறது, சந்தேக கொண்டு பார்ப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய பாதை சரியான பாதையாக இருக்கிறதா, உதாரணமாக கணவனுடைய பாதை சரியாக போய்கிட்டு இருக்குதான்னு சொல்லி மனைவி கொஞ்சம் பார்க்குறதும், மனைவியுடைய பாதை சரியாக போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி கணவன் பார்க்குறதும் அது யதார்த்தமானது. மனைவியாக பிறந்த அத்தனை பேருக்குமே சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். கணவனாக பிறந்த அத்தனை பேருக்குமே சந்தேகம்ன்றது துளி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு மட்டுக்கு இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறி ஆகும்போது தான் அந்த வாழ்க்கை இனிமை இல்லாமல் போய்விடுகிறது, வெறுத்து போய்விடுகிறது, அது ஒரு துன்பகரமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. சரி, ஒரு நபர் மீது நமக்கு பலமான சந்தேகம் இருக்கிறது. ஒரு திருட்டு போயிடுச்சு வீட்டில், அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் களவாடப்பட்டுருச்சு. குடும்ப உறவுகளோடு வாழக்கூடிய நம்ம மக்களில் யாருடைய பொருளாவது திருடு போயிடுச்சு, அல்லது இந்த தவறை இவர்கள் செய்திருப்பார்களா செய்திருக்க மாட்டார்களா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் படைத்தவனை தவிர வேறு யாரையும் நாம் அண்ட முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கான ஒரு அழகான விடிவாக, சொல்யூஷனாக இருக்கிறான். அவன்தான் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான்.
அந்த ஒரு அடிப்படையில் இந்த துவாவை அப்படி உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது. யார் மீதாவது நமக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பட்டவர்த்தனமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரகசியம் உடைக்கப்படுவதை ஒருத்தர் விரும்பினாரேயானால் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கண்டிப்பாக அவர் செய்துவிட வேண்டும். என்ன துவா? ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்தை 3 முறை மொழிந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவா, ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அவ்வளோதான். இப்போ மீனிங்கை பாருங்க. ரப்பனா எங்கள் இறைவனே, இன்னக நிச்சயமாக நீ, தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் நாங்கள் எதை ரகசியமாக வச்சிருக்கிறோமோ, எதை பகிரங்கப்படுத்துகிறோமோ அது அனைத்தையுமே நீ அறிந்தவனாக இருக்கிற. வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. வானத்திலோ அல்லது பூமியிலோ அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு மறைந்தது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே மறையாது, தெரியாமல் இருக்காது அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை, பொருள்படக்கூடிய இந்த துவாவை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அதற்கான தீர்வை தொடர்ந்து நீங்கள் செய்து வர வேண்டும். 40 நாட்களுக்குள்ளாக அந்த ரகசியம் வெளிப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். குற்றவாளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான ஆற்றலால் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து விடுவான். ஒன்று கனவில், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குற்றவாளியை மனமு வந்து தவறை உங்களிடத்துல வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த துவாவாக இது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நிம்மதியாக வாழுங்க, கஷ்டமில்லாமல் வாழுங்க, எல்லாரை பற்றி நல்ல நிலையோடு, நல்ல நினைவோடு, நல்ல எண்ணத்தோடு வாழுங்க. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சுபிட்சமான வாழ்வை தரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.